ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸில் சாப்டர் 15. அதாவது ஆல்ரெடி நம்ம சாப்டர் 7 and 8 வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சாப்டர் 15க்கான இம்பார்ட்டன்ட் கொஷினோட ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஷினாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். கிராஃபைட்டும் டைமண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்க்கு வந்து 3 கோவலன்ட் பாண்ட் இருக்கும். அதாவது அதுல இருக்க ஒரு கார்பன், ஈச் கார்பன் ஹேஸ் 3 கோவலன்ட் பாண்ட் இருக்கும். அதே வந்து நீங்க டைமண்ட்க்கு பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் 4 கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? இதே நம்மளுக்கு கிராஃபைட் வந்து சாஃப்டாகவும் டைமண்ட் வந்து நம்மளுக்கு ஹார்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இட் ஹேஸ் அ டெட்ராஹெட்ரல் யூனிட் லிங்க்டு இன் 3 டைமென்ஷன். இது வந்து டெட்ராஹெட்ரல் யூனிட்டா இருக்கும், 3 டைமென்ஷனா வந்து நம்மளுக்கு லிங்க் ஆகி இருக்கும். பிரமிட் மாதிரி இருக்கும் இல்லையா, இப்படி 3 டைமென்ஷனல் ஷேப்ல வந்து நம்மளுக்கு அது லிங்க் ஆகியிருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் பிளேனர் லேயர்ஸ். அதுக்கப்புறம் இதை வந்து ஹெக்ஸகனல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ நான் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கிராஃபைட் வந்து கண்டக்ட் பண்ணாது. ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இது எதுவுமே வந்து கிராஃபைட் கண்டக்ட் பண்ணாது. அதே வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை டைமண்ட் என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கிராஃபைட் அண்ட் டைமண்டுக்கான 4 டிஃபரன்ஸ் பிட்வீனா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் ஆர் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்னா என்ன? சேச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் ஆல்கேன். ஓகேவா? சேச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆல்கேன்ஸ் அப்படின்னு சொல்றோம். as they have a single bond between carbon atoms. அதாவது அதுக்கு கார்பன்ஸ்க்கு நடுவுல இருக்க அந்த பாண்ட் எப்படி இருக்கும், வெறும் சிங்கிளா தான் இருக்கும். அப்படி சிங்கிளா இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், ஆல்கேன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆல்கேன்ஸ் தான் என்ன, சேச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட். அதே அன்சேச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னா அதை வந்து நம்ம ஆல்கீன்ஸ் அப்படின்னு சொல்வோம். as they have one or more double bond between carbon atoms. அதில் இருக்க கார்பன் ஆட்டம்ஸ்க்கு டபுள் இல்லைனா அதுக்கு மேல்பட்ட பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால அதை நம்ம ஆல்கீன்ஸ்ன்னு சொல்றோம். அதனால அது அன்சேச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா why are one time use and throw a plastic harmful. one time யூஸ் த்ரோ பிளாஸ்டிக் வந்து ஏன் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் காஸ் ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் என்விரான்மெண்ட் டேமேஜ். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்னமோ கொஞ்ச நேரம் தான், ஆனால் அது நம்ம என்விரான்மெண்ட்க்கு கொடுக்கக்கூடிய டேமேஜ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப லாங் டேர்மாக இருக்க போகுது. அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுமே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஸ்டே இன் அன் என்விரான்மெண்ட் ஃபார் ஓவர் 1000 years. ஸோ அது நம்ம இந்த என்விரான்மெண்ட்லேயே எத்தனை வருஷம் இருக்க போகுது, ஸோ 1000 years இருக்க போகுது. ஸோ தீஸ் பிளாக் ட்ரெயின்ஸ் அண்ட் பொல்யூட் வாட்டர் பாடிஸ். ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் காஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். அதாவது இந்த ட்ரெயின்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து போயிட்டு இந்த பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாமே அடைச்சிக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கும் சரி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கும் சரி ரொம்ப ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸ்க்கு இருக்க சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி பேக்ஸ், கப்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்கான எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கேட்டினேஷன், ஹவு டஸ் கார்பன் ஃபார்ம் கேட்டினேட்டட் காம்பவுண்ட்னு கேட்குறாங்க. ஸோ கேட்டினேஷன் இஸ் த பைண்டிங் ஆஃப் எலமெண்ட். ஸோ கேட்டினேஷன் அப்படின்றத ஒரு பைண்டிங் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. டு இட் செல்ஸ், தனக்குள்ளேயே. ஓகேவா? ஆர் வித் அதர் எலமெண்ட், இல்லைன்னா அதர் எலமெண்ட் கூடயும் பைண்ட் ஆகலாம். எப்படி, த்ரூ கோவலன்ட் பாண்டா. ஓகேவா? டு ஃபார்ம் அண்ட் ஓப்பன் செயின் ஆர் க்ளோஸ் செயின் காம்பவுண்ட். ஒரு ஓப்பன் செயின் இல்லை க்ளோஸ் செயின் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தனக்குள்ளேயும் அது வந்து பைண்ட் ஆகும், இல்லைனா இன்னொரு பாண்ட்குள்ளேயும் அதாவது அதர் எலமெண்ட் கூடயும் பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்பன் இஸ் த மோஸ்ட் காமன் எலமெண்ட் விச் அண்டர்கோ கேட்டினேஷன். ஸோ கேட்டினேஷனுக்குள்ளே போகிறதுலையே காமனான ஒரு எலமெண்ட் தான் இங்கே நம்மளுக்கு யார் இருக்கா, கார்பன் தான் இருக்காங்க. அண்ட் ஃபார்ம்ஸ் லாங் செயின் காம்பவுண்ட்ஸ். அதுதான் வந்து நம்மளுக்கு லாங் செயின் காம்பவுண்ட்ஸையும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ கார்பன் ஆட்டம் லிங்க்ஸ் ரிப்பீட்டட்லி டு இட் செல்ஃப் த்ரூ கோவலன்ட் பாண்ட் டு ஃபார்ம் லீனியர் செயின். ஸோ கார்பன் வந்து தனக்குள்ளேயே அடுத்து அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தனக்குள்ளேயே அது வந்து செயினை வந்து பிரான்ச் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகும். அப்படி ஆட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் செயின் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்.
ஓகேவா? ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் இட் செல்ஃப் இஸ் தி ரீசன் ஃபார் தி presence ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட். இதுதான் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எசென்ஷியலி டெல்ஸ் வித் த கேட்டினேஷன் கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு எசென்ஷியலி இது வந்து நம்மளுக்கு கார்பன் காம்பவுண்ட்ஸை பொறுத்து தான் இதில் இருக்க பேசிக்கே வந்து இதில் கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பில்ட் ஆகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் காம்பவுண்ட்ஸ் இல்லாமல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிரான்ச்டு செயினுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் லீனியர் செயினுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் ரிங் செயினுக்கான எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் த 3 safer resin coats of plastic and describe their feature அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதுவும் கிடையாது, நம்ம பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த ரெசின் கோடு அது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெசின் கோட் 2 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PEHD, இது எல்லாமே நம்மளுக்கு கேப்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ இது நம்மளுக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைட் ஸ்ட்ராங் அட் it can be recycled. ஸோ இது வந்து லைட்டான ஒன்று தான், இது வந்து ரீசைக்கிளும் நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸ்ட்ராங் அண்ட் கேன் பி ரீசைக்கிள், இதை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கொடுத்துருக்காங்க. இதே வந்து ரெசின் கோட் 4ல் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா PELD இல்லைனா LLDPE இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் சாஃப்ட் பட் ஸ்ட்ராங். இதை வந்து நம்மளால ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியும், சாஃப்டாகவும் இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெசின் கோட் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா PP அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நம்மளுக்கு மீன் பண்ணுதுன்னா இட் ஃபீல்ஸ் வேக்ஸி, இட் இஸ் லைட் அண்ட் ஹார்ட் பட் ஸ்க்ராச்சஸ் ஈஸிலி. இது வந்து லைட்டாகவும் இருக்கும் ஹார்டாகவும் இருக்கும், இதில் ஸ்க்ராட்ச் பண்ணுறது நம்ம ஈஸியாக ஸ்க்ராட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 15th லெசனில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினுடைய ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா கிராஃபைட் டைமண்டோடைய டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோமா. ஸோ இது வந்து 3 கோவலன்ட் பாண்ட், இது 4, இது வந்து சாஃப்ட் ஹார்டு, இது டெட்ராஹெட்ரல், இது எக்ஸாக்டல் யூனிட், இது வந்து நான் கண்டக்டர், இது வந்து கண்டக்டர், இது பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் என்னன்னா சேச்சுரேட்டட்னு சொல்லும் போது கார்பன் செயின் வந்து சிங்கிள் பாண்டடா கனெக்ட் ஆகியிருக்கும், இதே அன்சேச்சுரேட்டட் சொல்லும் போது டபுள் ஆல் அதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்கால நம்மளுக்கு என்ன ஹார்ம்ஃபுல் அப்படின்னா அதனோட யூஸ் பண்ணுற டைம் என்னமோ கம்மி தான், ஆனால் அது நம்ம கூட இருக்க போகிறது அது வந்து மக்காமல் இந்த என்விரான்மெண்ட்க்கு அது கொடுக்குற டேமேஜ் மட்டும் எப்படின்னா ரொம்ப லாங் டேர்மாக இருக்க போகுது. அதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும், ஹியூமன்ஸ்க்கும் சரி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கும் சரி அப்படின்றத பார்த்துருந்தோம். அதே மாதிரி கேட்டினேஷனும் பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பிரான்ச் செயின், லீனியர் செயின் அண்ட் ரிங் செயினை பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா இது பார்த்துருந்தோமா சேஃப் ரெசின் கோட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், அதாவது என்னென்ன எந்தெந்த இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து 16 லெசன் வேணும் அப்படின்னா மறக்காமல் 16 லெசன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வீரன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.